மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிக்க முடியுமா என்பது குறித்து தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் நாளை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று போக்குவரத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து 2 தனியார் பேருந்து நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்துள்ளன. அந்த மனுக்களில் போக்குவரத்து ஆணையருடைய இந்த உத்தரவு என்பது 20 ஆண்டுகால நடைமுறைக்கு எதிரானது என்றும் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கோயம்பேட்டில் இருந்துதான் அந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2003ஆம் ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் துவங்கிய போதும் இதே போன்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற உத்தரவு காரணமாக பயணிகள் மட்டுமல்லாமல் தனியார் பேருந்து நிறுவனங்களும் அசௌகரியத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து கோயம்பேடு வரை இயக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி மஞ்சுளா முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது போக்குவரத்துறை ஆணையர் பிறப்பித்த உத்தரவு 2 நாட்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனால் இந்த வழக்கு முடியும் வரை தனியார் பேருந்துகளை கோயம்பேடு வரை இயக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தனியார் பேருந்து நிறுவனங்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய தனியார் பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணையருடைய உத்தரவை சில வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கலாமே என்று அரசு தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி மஞ்சுளா நாளை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.